அனைவருக்கும் வணக்கம். திருமுருக கிருபானந்த வாரியா சுவாமிகளின் சொற்பொழிவுகள் அடங்கிய பென்ட்ரைவ் 18 தலைப்புகளில் விற்பனைக்கு வந்துள்ளது. தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0428457666 மற்றும் 9840855049. இறந்து போனுடனே ஆத்மா அழியாது. ஆத்மா என்றைக்கும் உள்ளது. அதை தண்ணீரினாலே நனைக்க முடியாது, அக்னியினாலே வேக வைக்க முடியாது, சண்ட மாதத்தினால அசைக்க முடியாது. வடவை மூழில் வேகாது, பறவை சூழில் ஆளாது, படைகள் மோதில் மாயாது. திருக்குறள். ஆத்மாவை யாராலையும் அழிக்க முடியாது. நித்திய பொருள். இந்த உடம்புதான் மாறி மாறி வருது. ஆன உடம்பு, போன உடம்பு, எலி உடம்பு, புலி உடம்பு, எண்ணில்லாத உடம்புகள். அப்படி ஏழும் ஏழும் வகுத்து வளாது போதில் அச்சம் யோக கோடகை நிதிவாழும் அச்சர தேவி போதில் விதிப்படி மாறி மாறி அனைத்துருவாய காயமது அடைவே கொண்டு இப்படி யோனிவாய் பெறும் உத்பவியா விழா உலகில் திரிதரு காலம் எத்தனை ஊழி காலம் என தெரியாது. அன்னைக்கு பெருமான் கதறுகிற. ஆகவே ஆத்மா என்றைக்கும் உண்டு. இந்த உடம்பு கனமான உடம்பு. நாம தூக்கலைன்னா பணம் கொடுத்தா கொஞ்ச நேரம் தூக்குவோம். இதை நாம் வெகு நாளா தூக்கினாலே. அருணகிரி சுவாமி சொல்றாரு, தோலிருந்து சீனரம்பு பிழை துண்டு கோடை பொங்கு சோரி பிண்டமாயிருந்து வடிவான தூள பங்க காயம் பங்கிலே சுமந்து. ஆண்டவனை இதை நான் சுமக்க எத்தனை நாளையும் சுமப்பேன். வேத்தி விகார விடக்குடம்பின் உற்றிழப்ப ஆற்றேன் என்றார் மாணிக்கவார். 3 உதாரணம் சொல்லப்போறேன். இப்ப நான் சொல்றதெல்லாம் ரத்தனையில் கேட்டுக்கிறார். சூட்சுமது எனக்கு நம்பிக்கை. நான் ஒரு முறை கொழுந்து சொற்பொழிவு செய்து விற்பாடு தங்கியிருந்த இடத்துல ஞானியார் சுவாமியுடைய ஆவியை கொடுத்து பேச. திருப்பாதிரி புதியில் ஞானியார் சுவாமி எதுவுமே தெரியாது. பிரசங்க உலகத்துக்கு அவர்தான் மதமே இருக்கிறது. அவர் எப்படி பேசுவார்னா தன்னையா பேசுவார். நான் வந்தேன்னு சொல்வார். நாங்கள் வந்திருந்தோம், உங்கள் சொற்பொழிவு எப்போதும் போல அழகாக இருந்தது என்று ஞானியார் அடிகள் சொன்னார். ராமாயணம் நடக்கிறதுலாம் ஆஞ்சநேயர் வருவாரா, நம்ம கண்ணு தெரியாது. நுண்ணுடம்பாக வருவார். அநேக பொருள்கள் கண்ணுக்கு தெரியாது, வாசனை கண்ணுக்கு தெரியாது, அறிவு கண்ணுக்கு தெரியுதா? யாராவது அறிவை கண்ணால பாருங்க. ஒருத்தருக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டா தெரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு பணம் இருக்குதான்னு கேட்கலாம், வீடு இருக்குதான்னு கேட்கலாம், உத்தியோகம் இருக்குதா கேட்கலாம், குழந்தைகள் இருக்குதான்னு கேட்கலாம், அறிவு இருக்குதான்னு கேட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேட்டா தெரிஞ்சுக்கிறது. அறிவு செயல்படுகிற போது தெரியும். அறிவே கண்ணுக்கு தெரியாதுன்னா நுண்ணுடம்பு எப்படி தெரியும்?